ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுகல இன்றைக்கு இருப்பவர்களில் யார் தொடர்ந்து இருப்பார்கள், யார் போவார்கள்? நல்ல கேள்வி. வாய்ப்பு கிடைச்சா எடப்பாடியே கூட திமுகவில் சேர்ந்துருவார். அவர்களுக்கு அவர்கள் பதவி அடைய வேண்டும், அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். எந்த காலத்திலேயோ திமுக கூட சேர்ந்து ஆட்சியை அமைக்கலாம் என்கிற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது என்றால், எடப்பாடி முன்னெடுத்து ஜாதிய அரசியல் வீழ்த்தப்பட்டு விட்டது. 19 தொகுதியில் டெபாசிட் போனதில்லை அதிமுகவுக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போனதில்லை அதிமுகவுக்கு. முதலீடு போட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி முதலமைச்சர் ஆனார். முதலீடு போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலர் ஆனார். எடப்பாடி அளவுக்கு யாரும் கொள்ளையடிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லுங்க. மாதம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 1000 சமூக வலைதள அடியாட்களை நியமிக்கல. யாரும் திமுக கூட கூட்டு சேர்ந்து உட்கட்சி அரசியல் எதிரிகளை காலி பண்ணுறதுக்கு முயற்சிக்கல. இனி அண்ணாமலை வர்ற போது 4வது இடத்துக்கு போகும். ஏன் அப்படி அதிமுகவை காலி செய்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்துருவார்? இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடியும் வேலுமணியும் பேசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நான் பல விவரங்களை இன்னும் நான் அதை வெளியே பேச விரும்பல. அதையே சரி, இவன் எதை பற்றி கவலையப்படுறதே இல்லையே சார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக பலம் பெறுமா? யார் வருவார்கள், யார் போவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு பழனிசாமி. வணக்கம். அதிமுகல இன்றைக்கு இருப்பவர்களில் யார் தொடர்ந்து இருப்பார்கள், யார் போவார்கள்? நல்ல கேள்வி. வாய்ப்பு கிடைச்சா எடப்பாடியே கூட திமுகவில் சேர்ந்துருவார். அதனால ஆனால் ஒரு கட்சியோட தலைவரை பத்தி சொல்றீங்க. எம்ஜிஆருடைய விசுவாசிகள் எந்த காலகட்டத்திலையும் தொடர்ந்து அதிமுகவில் இருப்பார்கள். தலைவர்களாக இருப்பவர்கள் வேண்டுமானால் தங்கள் சுயநலத்துக்காக கட்சி மாறுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் விசுவாசிகள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணிப்பார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, எம்ஜிஆர் விசுவாசிகள் அந்த தலைவர்களும் எம்ஜிஆர் விசுவாசிகள் தானே? யார்? எடப்பாடியா? இல்லை, தலைவர்கள் இருக்கிற தலைவர் நிர்வாகிகளும் எம்ஜிஆர் விசுவாசி. அவர்கள் சுயநலவாதிகள். அவர்களுக்கு அவர்கள் பதவி அடைய வேண்டும், அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்காக மட்டுமே அரசியலில் இப்போ பயணிக்கிறாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமியோடும் அவரும் சரி, அவரை சார்ந்தவர்களும் சரி, முழுக்க பதவி பணம். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப அப்ரப்டாக தெரியலாம். எந்த காலத்திலேயோ திமுக கூட சேர்ந்து ஆட்சியை அமைக்கலாம் என்கிற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது என்றால், அவர் உண்மையான அதிமுககாரர் அல்ல, எம்ஜிஆர் விசுவாசி அல்ல. ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம் தானே? இல்லை, ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம். ஆனால் அதற்கு ஒரு நெறிமுறைகள் இருக்கு இல்லையா? ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை போல அதற்கும் ஒரு நெறிமுறை இருக்கு இல்லையா? அதனால திமுகவோடு சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்க முயற்சித்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட அவர் திமுகவோட, ஒருவேளை திமுக போட்டியிடுற இடத்துல அதிமுக இல்லை, அதிமுக போட்டியிடுற இடத்துல திமுக இல்லை என்பதாக ஒரு முயற்சி இருக்கலாம். அது தப்பா? இல்லை, அது வெற்றி தராது. அது நீங்கள் சார், அது என்ன நீங்கள் எப்படி சுற்றி வளைச்சு கேட்டாலும், இவர் இந்த நம்ம ஜாப்பனீஸுக்கும் லல்லு பிரசாத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பீகாரை கொடுங்க, நாங்கள் ஜப்பான் மாதிரி ஆக்குறோன்னு ஜாப்பனீஸ் கேட்டாங்களாம். லல்லு சொன்னாராம், ஜப்பானை கொடுங்க, நான் பீகார் மாதிரி மாற்றிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தோல்வி காணாத ஒரு இயக்கத்தை வெற்றி காணாத ஒரு இயக்கமாக மதிமுக தேமுதிக போல ஒரு துணை தேடுகிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு அதிமுகவை சிறுமைப்படுத்தி விட்டார். தாவேக்காவை ஆட்சியை அமர்த்த கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் இணையலாங்கிற ஒரு எண்ணத்தை திமுக ஃப்ளோட் பண்ணதாகவும் திரு எடப்பாடி ஏற்றுக்கொண்டதாகவும் தான் செய்தி. அதுல என்ன முரண்பாடு? எடப்பாடி பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, நடக்க முடியாதவன் சித்தப்பா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானாம்.
அவ்வளோதான். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லா அர்த்தங்களும் திமுகவினுடைய அணுகுமுறை அதிமுகவினருக்கு வேறு, மாற்று கட்சிகள் இது ஒரு ஏற்புடையதே அல்ல. ஆனா கட்சி தனியாக வளர வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? எடப்பாடி தலைமை மாறுனா வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி தலைமையில் இருக்கிற பொழுது இப்போ சேலம் மாவட்டத்துக்கான கட்சியாக அதிமுக இருக்கு. அடுத்த முறை எடப்பாடி தொகுதிக்கான கட்சி ஆகிடும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே, மதிமுக தேமுதிக போல ஒரு உதிரி கட்சி பட்டியலுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு வந்துட்டார். அவ்வளோ குறைச்சி ஏன் சொல்றீங்க? இல்லை, நீங்க அதாவது இப்போ மண்டல அரசியல் வீழ்த்தப்பட்டு விட்டது. எடப்பாடி முன்னெடுத்த ஜாதிய அரசியல் வீழ்த்தப்பட்டு விட்டது. எடப்பாடி முன்னெடுத்த பண அரசியல் வீழ்த்தப்பட்டு விட்டு, இன்னும் சொல்ல போனா எடப்பாடியோட போட்டி போடணும்னு எடப்பாடி மாதிரியே ஸ்டாலினும் பண்ணார். ஜாதி அரசியல், மண்டல அரசியல், ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அரசியல், 2 பேரும் வீணா போயிட்டாங்க. இப்ப ஒரு தாவேகாவினுடைய வெற்றி ஒரு புது மாதிரியான ஒரு இளைஞர்கள் எழுச்சியை கொடுத்திருக்குது. இன்னும் அண்ணாமலை களத்துக்கு வருகிற பொழுது அதிமுக அதிக பாதிப்பை சந்திக்கும். திமுக பாதிக்காது, தாவேகா பாதிக்காது, அதிமுக அதிக பாதிப்பை சந்திக்கும். என்ன காரணம்? அவர் அந்த மண்டல அரசியல், சாதிய அரசியல் தானே பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா எல்லா மண்டலத்திலிருந்துமே எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. 47 எல்லா மண்டலத்தையும் வந்திருக்காங்க. இல்லை வந்திருக்கு. நீங்கள் அதாவது நான் கூட நேற்று ஒரு பதிவு போட்டிருப்பேன் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பெரும்பாலான அவருடைய அவர் சார்பாக வைக்கப்படுகிற வாதம் 96 கூட அதிமுக ஜெயிச்சிருக்கு, தோத்துருக்கு. அதே மாதிரி திமுக கூட 2011 தோத்துருக்குது, 91 தோத்துருக்குது, எதிர்கட்சியாக கூட இல்லை. இதுதான் அவர் வைக்கிறாரு. ஆனால் எந்த காலகட்டத்திலும் 19 தொகுதியில் டெபாசிட் போனதில்லை அதிமுகவுக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போனதில்லை அதிமுகவுக்கு. எந்த காலகட்டத்திலும் 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை அதிமுக சந்திச்சதில்லை. ஒரு தேர்தலில் சறுக்கினால் கூட அடுத்த தேர்தலில் மீண்டு எழுந்து வந்துடும். ஆனால் மீள முடியாத எல்லைக்கு அப்பால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற இயக்கத்தை ஒரு படுகொலியில் தள்ளிவிட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும். அவருக்கு கீழே தான் எல்லா நிர்வாகிகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கீழே தான் எல்லா மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே. சீமானு கூட எல்லா இதுலேயும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எல்லா 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் கூட இருக்காங்கல்ல. சீமானுக்கு இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள் இல்லையே சீமானுக்கு. அதுதான் இவருக்கும். அப்போ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியலையே. அந்த திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்கிற அந்த திராவிட சித்தாந்தத்தையே குழி தோண்டி புதைத்தவர்களாக இன்றைக்கு திரு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த திராவிட சித்தாந்தம், ஒரு சமநிலை சமத்துவ அரசியல் இன்றைக்கு கடும் வீழ்ச்சியை சந்திக்குது. அப்படின்னா அந்த சித்தாந்தத்தில் ஏற்பட்ட கோளாறு அல்ல, அதை செயல்படுத்திய சுயநலவாதிகளால் இந்த நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. சுயநலவாதிகள் ஏன் சொல்றீங்க? நிறைய பேர் பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியால இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்களா? இல்லை, பிரிந்தவர்களை சேர்த்துறது இல்லை. சரி, இந்த கட்சியை இதுக்கு மேலே ஒருத்தன் சிதைக்க முடியாது சார். நீங்கள் அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்களேன். கட்சி ரீதியாக சொல்கிறேன். கட்சி ரீதியாக இந்த இடத்துல இந்த அரசியலை, இந்த கட்சியை சிறப்பாக அவர் முடிவெடுத்து வழிநடத்தி இருக்கிறார்னு ஒன்று சொல்லுங்களேன். ஒன்று வேணா பண்ணுறாரு. ஒரு 1000 சமூக வலைதள அடியாள வச்சிருக்காரு. மாதம் 10,000 ரூபா கொடுத்து வருஷம் 1 கோடி ரூபாய் கொடுத்து எடப்பாடி த கிரேட், எடப்பாடியை விட்டால் வேற யார் இருக்கிறா, எடப்பாடியை தவிர யார் தலைமையாக இருந்திருந்தாலும் இந்த சீட்டு கூட வந்திருக்காது, 1 கோடிக்கு மேற்பட்ட ஓட்டுகள் எடப்பாடி முகத்துக்காக போடப்பட்ட ஓட்டுகள். அப்போ எம்ஜிஆர் கட்சி இல்லையா? இதனை எடப்பாடி ஆரம்பித்த கட்சியா? 47 தொகுதி எடப்பாடினால ஜெயிச்சுதா? இல்லையா? இல்லை, நிச்சயமா இல்லை. என்றென்றைக்கு இப்போ நான் அதிமுக ஓட்டு போட்டேன், எடப்பாடி பார்த்து ஓட்டு போட்டேன்னா என்ன? எம்ஜிஆர் கட்சி நம்ம என்றைக்கும் இது நம்ம கட்சி என்று நினைப்பதால் வாக்களிக்கிறோம். எடப்பாடி எங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தோல்விக்கு அவர் பொறுப்பு.
ஆனா அவர் தான் தலைவர். ஒரு கோடிக்கு மேற்பட்ட நீங்க ஒரு ஒரு அடிப்படை வித்தியாசத்தை பார்த்து, தலைவர் என்பவர் தொண்டர்களால உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். முதலீடு போட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி முதலமைச்சர் ஆனாரு. முதலீடு போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலர் ஆனார். ஆனால் அதே முதலீடு போட்டு ஓட்டை விலைக்கு வாங்கி முதலமைச்சர் ஆவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு மாற்றத்தை தேடி பணம் இல்லாத, வாக்குக்கு காசு இல்லாத ஒரு அரசியலுக்கு மக்கள் மாறிட்டாங்க. இந்த யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். ஆனா பிரிந்தவர்கள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. பிளக்கணும், தரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட, திரு எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் கூட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று வந்து விட்டார்கள் தானே. இல்லை, இப்போ என்ன ஆட்சி அமைச்சிட்டாங்களா? எஸ்பி வேலுமணி வந்துட்டாரு, அதனால இனி தேர்தலுக்கு முன்பே வேலுமணி எடப்பாடியோட தானே இருந்தார். ஆனால் கட்சி பிரிய இருந்தது இல்லை. இல்லை, நான் சொல்கிறது தேர்தலுக்கு முன்பு வேலுமணி யார் கூட இருந்தார்? இப்போ இந்த அவல நிலைக்கு காரணம் எடப்பாடிக்கு சமமாக வேலுமணிக்கும் பங்கு இருக்கு. ஆனால் பிரிவதற்கான சூழ்நிலை வந்தது அல்லவா? ஒரு பிரிவினர் நேராக பிரிந்து தனியாக போகலாம், அல்லது அவர்கள் தான் அதிமுக. அது எடப்பாடியை காப்பாற்றுவதற்கு அவர்கள் நாடகம் ஆடிட்டாங்க. ஏன்னா எல்லா அதிமுக தொண்டர்களும் தலைமை மாற்றம் தேவைன்னு நினைச்ச நேரத்தில் நாங்கள் ஒரு 5 பேர் தாவேக்காவோட சேர்ந்து அமைச்சராகி கட்சியை காப்பாற்றுறோன்னு சொன்னதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ளலை. இவங்க 5 பேர் போய் அமைச்சராகி இவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதாங்களா இல்லை கட்சியை காப்பாற்றுறதுங்க? அதனால எடப்பாடி மீது இருந்த அந்த எதிர்ப்பை ஒரு சிம்பத்தியாக மாற்றி விட்டாங்க. இல்லைன்னா தலைமை மாற்றம் வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிமுக தொண்டர்களும் வெகுண்டு எழுகிற நிலைக்கு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அது வேலுமணி ஒரு மடைமாற்றத்துக்கு காரணமாயிட்டார். ஆனால் நீங்கள் பல ஆண்டுகள் அதை சொல்கிறீங்க. ஆனால் திரு எடப்பாடி விட்டால் ஆள் இல்லை. நீங்கள் சொன்னீங்க சமூக வலைதளங்களில் இது போன்ற கருத்துக்கள் பதியப்படுகின்றன அப்படின்னு. இன்றைக்கு கூட அவரை விட்டால் தலைமை பதவிக்கு ஆள் இருக்கா? சரிங்க, ஒரு தேர்தல் நடத்துகிறீங்க. தேர்தலில் யார் ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்க முதலமைச்சர்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, ஸ்டாலினுக்கு மாற்று யாருன்னு சொல்லுங்கள், அப்புறம் தாங்க தேர்தல் நடத்தணும். அவரை விட்ட ஆளே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி கூட அப்படி தானே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக தாங்க திருப்ப வரும், 180 சீட்டு 200 சீட்டுனாங்க. என்ன ஆச்சு? அதனால் நீங்கள் சட்டப்படி தேர்தல் நடத்துங்க, யார் வேணாலும் போட்டியிடட்டும், வென்று வருபவர்கள் கட்சியை வழி நடத்தட்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இல்லையே. சூழல்ங்கிறதுங்க, ஏன்னா இவங்க அளவுக்கு யாரும் கொள்ளையடிச்சு வைக்கலன்னு சொல்லுங்க, எடப்பாடி அளவுக்கு யாரும் கொள்ளையடிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லுங்க, எடப்பாடி அளவுக்கு யாரும் கட்சியை சிதைக்கல, மாதம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 1000 சமூக வலைதள அடியாட்களை நியமிக்கல, யாரும் திமுக கூட கூட்டு சேர்ந்து உட்கட்சி அரசியல் எதிரிகளை காலி பண்ணுறதுக்கு முயற்சிக்கல, பாஜகவோட சேர்ந்து உட்கட்சியில் வர்ற எதிர்ப்பு குரல்களை அடக்க முயற்சி செய்யலை. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஸ்டேபிளான, அசைக்க முடியாத தலைவராக தான் இருக்கு. அசைக்க முடியாத தலைவர் என்பவர் மக்களிடத்தில் நம்பிக்கையை பெற்றவரா இல்லை அடியாள் கூட்டத்தின் தலைவரா? அடியாள் கூட்டத்தின் தலைவர் அப்படிங்கிறது உங்கள் விமர்சனம். ஆமாம், அதான் சமூக வலைதளத்தில் 1000 பேர் அடியாள் வச்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் சொல்லுவாங்க அசைக்க முடியாத தலைவர்னு. எதனால சொல்கிறாங்க? மக்கள் செல்வாக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவர் என்றாலே அவரது மக்கள் செல்வாக்கை பொறுத்து தான் அவருடைய தலைமைத்துவம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய கட்சிகள் ஆயிடுச்சு. தாவேகா, திமுக, அதிமுக. அது நீங்களே பாருங்க, 3வது இடத்துக்கு தானே கொண்டு வர்றீங்க. முதல்ல யாரை சொல்றீங்க? தாவேகா சொல்றீங்க, 2வது திமுக சொல்றீங்க, 3வது அதிமுக சொல்றீங்க. இடங்கள் வரிசை, அதான் சொல்றேன். அதான் இறங்கிட்டாருன்னு தான் நானும் சொல்றேன். இதே தான் நான் சொல்றேன். இனி அண்ணாமலை வர்ற போது 4வது இடத்துக்கு போகும். ஏன் அப்படி அதிமுகவை காலி செய்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்துருவாரு? சரி, எடப்பாடி வேற என்ன அதிமுகவை தினம் அவர் ஏதாவது பேசுனா கட்சியை காலி பண்றாரு, அவ்வளவுதான். இல்ல, அவரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்றாரு, தொடர்ந்து இன்னொரு நம்ம சவுக் சங்கர் கூட விமர்சனம் பண்றாரு, மாரிதாஸ் ரொம்ப நல்லா பண்றாரு. இவங்களை விட நல்லா பண்றாரு. அவங்க கிட்ட கட்சி இல்லை, இவர்கிட்ட கட்சி. யாருக்கு? எடப்பாடி. அவங்களும் ஒண்ணு விலைக்கு வாங்கிப்பாங்க, அவர்கிட்ட பணம் இருந்தா ஒண்ணு விலைக்கு வாங்கிப்பாங்க. ஆனா மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்துதான் ஒரு கட்சிங்கிறதுங்க. ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து உறுப்பினராக உணர்வுபூர்வமா உருவாகி வருபவர் வேற,
இது ஏதோ வந்தோம், முதலீடு போட்டோம், அந்த முதலீட்டில் முதலமைச்சர் ஆனோம், அந்த முதலீட்டில் பொதுச் செயலர் ஆனோம், இன்றைக்கு அந்த கட்சியை நம்ம கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கிறோம் என்பதை தாண்டி ஒரு பார்வை, அவரை ஒரு அரசியல் தலைவராக யாரும் பார்க்கல. அண்ணா திமுக திமுக கூட்டணி பத்தி முதல்ல நீங்க விமர்சனம் பண்ணிட்டீங்க, முதலே சொல்லிட்டீங்க இந்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போறாங்கன்னு. எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, அடுத்த தேர்தல்களில் வளர்ச்சி காணுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆகையில தாவேகா வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக அண்ணா திமுக எதிர்காலத்தில் கூட்டணி அமைத்து தேர்தலை இன்றைய தேதிக்கு அதிமுகவினுடைய தேவை கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி திமுகவையும் தாவேகாவையும் ஒரு சேர வீழ்த்துகிற வல்லமை. இதை எடப்பாடியை விட்டா யார் அப்படி சாதாரண கிளை செயலாளர் கூட செய்யலாம், செய்திருக்கலாம், செய்ய முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கம் ஒரு. ஏன்னா இந்த கட்சியில தன்னுடைய சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தராக கட்சி விட்டு நீக்கிட்டு வந்தார், நான் உள்பட. இன்றைக்கும் தன் மகனிடத்தில் இந்த கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சுருக்கிறார். தன் மகனிடத்தில் இந்த கட்சியை ஒப்படைப்பதற்காக இந்த கட்சியை இன்னும் சுருக்கிறார். என்ன சுருக்கிறாருன்னா என்ன என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி அதான் எடப்பாடி தொகுதிக்கான கட்சியா? யாராவது ஒரு அரசியல் தலைவர் சேலம் மாவட்டம் இன்னும் அதிமுக கோட்டை 7 தொகுதி ஜெயிச்சிடும்னு பேசுவாங்களாம்? நடந்தது தானே சொல்லுவாங்க. சரி, அப்ப மிச்சம் இருக்கிற மாவட்டங்கள்ல தோத்து இருக்கிறோம்ல, அதுக்கு யாரு காரணம்? அதான் சொன்ன அதுக்கு வருத்தப்பட வேணாமா? எங்கேயாவது வருத்தப்பட்டு பேசியிருக்காரா? மாவட்ட செயலர் சென்னையில கட்சியே காணாம போச்சு, எங்கப்பா இருக்குது, வாங்க கடல்ல கரைச்சிட்டோமா, இல்ல எங்க போச்சு போய் தேடுவோன்னு என்னைக்காவது ஒரு முயற்சி பண்ணியிருக்காரா? இப்ப நீங்க பேச்சுல சொன்னீங்க ஒற்றுமை முயற்சி அப்படின்னு, இன்னும் என்ன ஒற்றுமை முயற்சி? அதான் அவரு தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நானும் ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் அந்த ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்த பொழுது தெருவில் போறவங்கன்னாரு. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு அந்த பிரபாகரனை பார்த்து தான் பேரவை தலைவர் அவர்களேன்னு கும்பிட்டு பேசணும். இல்ல நீங்க ஒற்றுமைன்னு சொன்னீங்க, இனி என்ன சாத்தியம் கேட்டு எடப்பாடியை நீக்குவதிலே எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும்? எல்லோரும் எல்லா அதிமுக தொண்டர்களும் சேர்ந்து தேவைப்பட்டா உதைச்சு விரட்டணும் இந்த கட்சியை விட்டு. இந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்த தேவைப்பட்டால் லீகலா அவரா போகலன்னா சட்டப்பூர்வ, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சட்டப்படி எனக்கு தெரிஞ்சு அம்பானி கூட 1-2 வழக்கில் தோத்துருக்காருங்க. எடப்பாடிக்கு எங்க எப்படி அந்த நீதிமன்ற உத்தரவை பெறுவதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வழிகாட்டி ஒருத்தர் இருக்காரு, உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான மனநிலை வளர்ந்தால் அவரை நீங்க சொன்ன மாதிரி ஒரு எல்லா தொண்டர்களும் எதிராக தான் இருக்காங்க, இல்லைன்னா விலகி போறாங்க, அவ்வளவுதானே சார். பாதி பேர் ஒரு இடத்துல குழப்பமா இருந்தா அதை சமாதானப்படுத்துறதுக்கு இறங்கி முயற்சி செய்வாங்க, பாதி பேர் விலகி போயிடுவாங்க. இப்போ கட்சியில வாக்காளர்கள் விலகி போயிட்டாங்க. இப்போ ஏன் ஆளுகிற வாய்ப்பு அதிமுக பெறலை? அந்த நடவடிக்கை பிடிக்கல, அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. அப்படி ஒதுங்கினவர்கள் வெவ்வேறு இயக்கங்களுக்கு போறாங்க. அப்போ என்னதான் தலைவர்கள் மாறினாலும் தொண்டர்கள் மாற மாட்டார்கள், அப்படிதானே? இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சதவீத தொண்டர்கள், பொதுமக்களுக்கு அப்படி இல்லை. ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு, மாவட்ட செயலர் இருக்காங்க, பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து எங்க சுத்தி கேட்டீங்கனால எடப்பாடி என்கிற அந்த தனி மனிதனுடைய அந்த சுயநலத்தால இந்த இயக்கம் இன்றைக்கு சீரழிந்து விட்டது. இதை குடும்ப கட்சியாக்கி தன் மகனிடத்தில் ஒப்படைக்கிற முயற்சியில தான் அவர் இருக்கிறார். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டுமானால் எடப்பாடியினுடைய தலைமை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். திரு எஸ்வி வேலுமணி போன்ற ஒரு பிரிந்து வந்து மறுபடியும் சேர்ந்து அது அவர்கள் சுயநலம் சார். அவர்கள் அமைச்சராவதற்கு அவர்கள் ஒரு முயற்சி செய்தாங்க. எம்எல்ஏ பதவியும் பறிபோயிடும்னதுக்கு அப்புறம் எடப்பாடியோட அவங்க இணைந்து செயல்படுறாங்க, அவ்வளவுதான். அது நீங்க ஒரு வேலுமணி எல்லாம் இதுக்கு ஒரு அடையாளம், யாட்ஸ்டிக் அல்ல. எதுதான் யாட்ஸ்டிக்னு சொல்லுங்க. ஒரு எல்லைக்கல் அல்ல. எல்லைக்கல் எது சொல்லுங்க. சரி, எந்த தலைவரால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுகவுக்கு பெற்றுத்தர முடிகிறதோ, எந்த தலைவர் எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து இயக்கத்தை வழிநடத்துகிறாரோ, எந்த தலைவர் சாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ, எந்த தலைவர் மதவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரோ, எந்த தலைவர் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ, எந்த ஒரு தலைவர் காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டியது இல்லை, நல்ல கண்ணியமான கட்சியாக நாம் அங்கீகரிக்கப்படணும்னு முயற்சிக்கிறாரோ, அவர் தலைமையில் இந்த இயக்கம்
வழிநடத்தப்பட்டால் வெல்லுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு உண்டு. யார் அவரு? அது கால அடையாள காட்டு. நீங்க முதல்ல இவரை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தினா போதும், கால அடையாள காட்டு. அது வரணும்ல, அந்த மாதிரி ஒரு எல்லாம் வருவாங்க சார். இப்ப நீங்க இப்ப இந்த தேர்தலில் விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார் நீங்க நினைச்சீங்களா? நாம இங்க நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கோம் அவருக்கு வாய்ப்பு. எல்லாரும் பெரும்பாலான ஊடகங்கள் மீண்டும் திமுக தான் சொன்னாங்க இல்லையா? ஆமா, எங்களுடைய ஊடகத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த மாதிரி கட்சியிலிருந்து மனநிலை உருவானமல்ல. நீங்க மக்கள் மனநிலை எப்படி ஒரு மாற்றத்தை தேடினாங்களோ, சாதிக்கும் மதத்திற்கும் பணத்துக்கும் தாண்டி, அதுபோல இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. கட்சிக்கு உள்ள ஒரு தலைமை மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. இது செயல்படணும்ல, வரும். அப்படி செயல்படுத்தப்பட்டால்தான் இந்த கட்சி இருக்கும். அப்படி செயல்படுத்தப்படலைன்னு இந்த கட்சி இருக்காது. இல்ல, நீங்க செயல்படுத்தப்படலைன்னா கட்சி இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா செயல்படுத்தப்படணுங்கிற எண்ணம் இருக்குன்னு வேற சொல்றீங்க. அதுக்கான ப்ராசஸ் என்ன? வரும். சரி, ஒற்றுமையை யார் யார் வரணும்னு சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த எடப்பாடியை பத்தி திருப்ப சுத்தி நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க, அதுக்கான விளக்கம் எல்லாருமேங்க. அதாவது மாற்று கட்சியில் இணையாத அனைத்து அதிமுக தொண்டர்களும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, 25 எம்எல்ஏ போய் சேர்ந்தாங்கல்ல. இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடியும் வேலுமணியும் பேசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நான் பல விவரங்களை இன்னும் நான் அதை வெளியே பேச விரும்பல, அதையே இன்றைக்கு வரைக்கும். அதனால இப்போ எல்லாம் எங்கே போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவு தானே, எங்கே போகலாம். சரி, இவன் எதை பற்றி கவலையப்படுறதே இல்லையே சார். கட்சி வலிமை இழந்து விடக்கூடாது, எல்லோரையும் அரவணைக்கணும் நினைச்சா தானே அந்த வருத்தம். உங்களுக்கு வருத்தம் இருக்கு, அவருக்கு அந்த வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. வருத்தப்பட்டிருக்காரு என்னைக்காவது? இருக்கும், தலைவர்கிற முறையில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் கேட்டேன். அவர் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் பேர் போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. பையன்கிட்ட பண்டில் பண்ணி ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி கொடுத்துர்லான்னு பார்க்குறாரு. இப்போ செவ்வந்தியில் பசுமை வழி சாலையிலிருந்து லாய்ட்ஸ் ரோடுக்கு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாடியில் குடியிருந்துக்கலாம் வீடா, 2வது மாடியில் அலுவலகமாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அதை அப்படியே மகனுக்கு சொத்து ஆக்கிடலாம். சரி, கடைசியில் உங்கள் ரோல் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ரோல் இந்த ஆளை கட்சி அந்த இடத்தை அப்புறப்படுத்துறது தான். அதிமுகவில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை உருவாக்கணும். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தை குறிப்பிட்ட திரு பழனிசாமி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.